பயணம் பண்ணினால் எவ்வளவு பெரிய நீ தரமட்டத்துல இருந்தாலும் நீ மேல எந்திக்கிறதுக்கு உனக்கு 36 மாசம் போதும் சொல்லியிருக்கேன். 36 மாசம் தாண்டிட்டா நீ நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் இங்க உள்ள நடைமுறை. நீ மறுபடியும் பிண்டாச்சட்டிக்குள்ள இருக்கிற என்ன அர்த்தம்? நீ இப்படி நினைச்சிட்டே இருக்க வேண்டியதான், அவரு கொடுப்பாரு கொடுப்பாருன்னு. நீ இப்போ நீ நினைச்சுக்கிறோம் தாய, உன் வயசுல நீ ஒரு குழந்தைய பெற்றிருக்க, அது தூங்கிட்டு இருக்கு, விளையாண்டுகிட்டு இருக்கு. ஐயோ காலையில அமத்தின புள்ள 10 மணி ஆயிடுச்சு, நீ ஓடி போய் தூக்கி அமத்தின நாளை சொல்லு. அது வீடு கத்துனாதான் புள்ள பசியில் அழுதுன்னு ஓடி போய் புள்ளைய தூக்கி அமத்துவ. இல்லைன்னா என்ன பண்ணுவ? அது பாட்டுக்கு இருக்கு, நம்ம இன்னும் இந்த பாத்திரத்தை கழுவி போட்டுருவோம், துணிமணியை துவைச்சு போட்டுருவோம். 12 மணி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன். நீ முக்கி பெற்ற பிள்ளைக்கே அப்படிங்கும் போது உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்க்கணும், ஒரு தீர்வு கொடுக்கணும்னா நீ அழாம அது உன்னைய வந்து சேருமா? கொடுப்பாங்க. நீயே கொடுக்க தயார் இல்லையே, நீ அழுதாத்தானே கொடுக்குற. அப்ப அதுபோல இறைவன்கிட்ட மன்றாடுறதும் நம்ம கேட்கறதும் அந்த உண்மையான சிந்தனையோட